தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய பதிவில் நாம் இந்த ஒரே ஒரு மூலிகை செடியை மட்டும் நம்ம பறித்து இதேபோல் நம்ம செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய தலையெழுத்தானது 21 நாளில் மாறிவிடுமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது கைகூடும். இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். இருக்கிற தடைகளும் நீங்கிவிடும். எப்பொழுது உங்களுக்கு பணமானது தேவைப்படுமோ அந்த பணமானது உங்களுக்கு விரைவில் கிடைப்பதற்கு கைகூடும். எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை நீங்கள் பண்ணி பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த வேலை, அதாவது பிரம்ம முகூர்த்த வேலைன்னு கூட சொல்ல முடியாது. விடியற் காலையில் 4 மணிலேருந்து 5 மணி அந்த மணியில் நம்ம எந்திரிச்சுக்கணுமாங்க. எந்திரிச்சிட்டு நம்ம காலையில் எழுந்த உடனேயே குளித்து விட்டு சுத்தபத்தமாக சிவப்பு நாவுருவின்னு ஒரு மூலிகை செடியானது இருக்குங்க. அது இந்த படத்தில் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். அதான் சிவப்பு நாவுருவி செடி. அந்த செடி உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கணும். அப்படி இருந்த உடனேயே அதுக்கு நம்ம போயிட்டு காலையில், அதுவும் விடியற் காலையில் 4 to 5 மணி அந்த அளவில் அந்த செடியோட வேரை நம்ம எடுத்துக்கணுமாங்க. எடுத்துகிட்டு நம்மளோட வீட்டு பூஜை அறைக்கு கொண்டு அதை மஞ்சள் தண்ணியால் நன்றாக கழுவிட்டு அலசிட்டு அந்த மண் அனைத்தையும் போக வைக்கணுமாங்க. போக வச்சுட்டு மஞ்சளை அந்த வேரில் முழுவதுமாக தடவிக்கணுமா. தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரை மட்டும் ஒரே ஒரு வெள்ளை துணி இருக்குல்லவா, வெள்ளை துணியில் நம்ம வச்சுக்கணுமாங்க. வச்சுட்டு வெள்ளை துணியில் சுற்றி அதை மஞ்சள் கரல் நூலினால் நம்ம மூட்டை போல் கட்டிக்கணும். கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜையெல்லாம் செய்துவிட்டு உங்களுக்கு பணம் அதிக அளவில் பெருகணும்னா நீங்கள் பீரோவுக்குள்ளே கொண்டு போய் இந்த ஒரு மூட்டையை வச்சிடணுமா. நம்ம பணமானது எங்கே அதிகமாக வைத்திருப்போமோ அந்த ஒரு இடத்தில் கொண்டு போய் நம்ம இந்த ஒரு மூட்டையை வைத்து விட வேண்டுமாம். அதே இது நம்முடைய தலையெழுத்தானது மாறணும், இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கணும் என்று கூறுபவர்கள் சமையல் அறையில் வடகிழக்கு மூலையில் இல்லைன்னா கிழக்கு திசையில், அந்த திசையில் உங்களுடைய சமையல் அறை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எப்படியாவது நீங்கள் இந்த ஒரே ஒரு மூட்டையை மட்டும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வைத்து விடணும். சமையல் அறையில் நீங்கள் வைக்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்தானது விரைவில் மாறுவதற்கும் உங்களுக்கு வருகின்ற தேவையில்லாத பிரச்சனைகள் தீர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காம். எனவே சமையல் அறையில் இந்த ஒரு செயலையும் நீங்கள் பண்ணி விட்டுருங்க. இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தேவையில்லாமல் நடக்கும். அனைத்து விதமான சங்கடங்களுக்கும் இது ஒரு தீர்வை காணும். பணமானது உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் பெருக வேண்டும் என்றால் அதே இது இந்த சிவப்பு நாவுரி செடியை இதை போல் பண்ணி அதை பணமானது எங்கு அதிகமாக வைத்திருப்பீர்களோ அந்த இடத்தில் கொண்டு போய் பீரோவோ, அது உங்களுடைய மணி பிரச்சோ, அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது அந்த இடங்களில் கொண்டு போய் இதே போன்று நீங்கள் செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்களும் செய்துங்க. உங்கள் தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் இதை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.